ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? தமிழ்நாட்டோட மினி வெர்ஷன் ஆஃப் கேரளான்னு சொல்லக்கூடிய பூலாம்பட்டிக்கு வந்திருக்கோம். இந்த பூலாம்பட்டி இடம் வந்து தமிழ்நாட்டில் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல அமைஞ்சிருக்கு. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்கள் வந்துட்டீங்கன்னா எடப்பாடியிலேருந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் வந்துருங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. 50 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூலாம்பட்டி இடம் வந்து அமைஞ்சிருக்கு. அதே சேலத்துல இருந்து நீங்க எடப்பாடி வந்துட்டீங்கன்னா எடப்பாடியில இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு. பாஸ், இந்த இடத்த ஏன் குட்டி கேரளான்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? ஏன்னா பாஸ், இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் அப்படி பாஸ். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் மலை. இந்த இடத்துல ஒரு ரிவர் இருக்கு. அந்த ரிவர் வந்து ஒரு ஏரி தான், ஆனால் அது அந்த லேக்கில் வந்து அந்த ரிவர் ஃப்ளோவிலே இருக்கனால அது ஒரு ஸ்பெஷலு. அதுக்கப்புறமேட்டு இங்கே போட் ரைடிங்கு எல்லாமே இருக்குது. இது எல்லாமே கம்பைன் பண்ணி டிக்டோ கேரளாவோட ஒரு ஜெராக்ஸ் மாதிரியான ஒரு இடம் இருக்கனால இது வந்து குட்டி கேரளான்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து போட் ரைட் போக போகிறோம். ஆக்சுவலி இது என்னன்னா, ஒரு பர்சனுக்கு வந்து 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஏரியா வந்து ஃபுல்லும் வந்து சுற்றி காட்டுறாங்க. ஒரு 20 minutes அதுக்கு வந்து 100 rupees கொடுத்துட்டு போகலாம். நல்லா ஃபுல்லாக ஜாய்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? நல்லா என்ஜாயா ஃபன்னாக தான் இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்த வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனாகவும் யூஸ் பண்ணுறாங்க. அந்த டிரான்ஸ்போர்டேஷனா யூஸ் பண்ற போட்டு வந்து 10 rupees சார்ஜ் பண்றாங்க. அது வந்து இங்க இக்கரையில இருந்து அக்கறைக்கு கொண்டு போய் விடுவாங்க. அக்கறையில வந்து ஒரு சின்ன ஊரே இருக்கு. அந்த ஊர் பேர் வந்து நெருஞ்சிப்பேட்டைன்னு சொல்றாங்க. நீங்க எப்பயுமே போட் ரைடு வந்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட் மஸ்ட். லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கோங்க. எங்களுக்கு வந்து லைஃப் ஜாக்கெட் வந்து தீந்துருச்சு. அதனால எங்களால லைஃப் ஜாக்கெட் வந்து லிமிட்டடா தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, லிமிட்டடா தான் வச்சிருப்பாங்க. அது இது வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு குரூப்பா வரதுக்கு நல்ல ஒரு இதா இருக்கு. இன்னொன்று தனியா இருக்கு, அது வந்து லிமிட்டடா ஒரு 7 பேர் தான் போக முடியுமா. இதுல வந்து இது நல்லா ஒரு போட்ல போற அந்த கேரளாவோட ஆலப்பியில போகக்கூடிய அந்த ஒரு இது கொடுக்குது. 20 minutes நமக்கு ஒர்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து அதே நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா மலைகள் வந்து சூப்பரா இருக்கு. இந்த வியூ இங்க இருந்து நீங்க காமிங்களேன், இந்த மலையோட வியூ வந்து பாக்குறதுக்கு செம்மையா இருக்கு. வியூ பாருங்க, சூப்பரா இருக்கு. அப்படியே அந்த மலை, அந்த தென்னை மரம், அந்த ஒரு கிராமத்து ஃபீலை வந்து இது வந்து கொடுக்கும். இந்த பியூட்டியை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதோட ஒரு ரியல் ஃபீல் நமக்கு என்னன்னா, கேரளாவில் அந்த போட் ஹவுஸில் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த ஒரு அட்மாஸ்பியரை நமக்கு இது கொடுக்குது. இந்த தண்ணி எங்க இருந்து வருதுன்னா மேட்டூர்ல இருந்து வருது. மேட்டூர் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. மேட்டூரை வந்து ஸ்டான்லி டேம்னு சொல்லுவாங்க. அந்த டேம்ல இருந்து தான் இந்த தண்ணி வருது. இதை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நீர்த்தேக்கம் மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல பேரேஜ்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து என்ன பண்ணுதுன்னா, தண்ணி வந்து வேணுங்கிறப்ப வந்து திறந்து விட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து மீன் வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்றாங்க. டன் கணக்குல வந்து மீன் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோலயே நம்ம பார்க்கலாம்.
இதை ஏன் தமிழ்நாட்டோட குட்டி கேரளா அப்படின்னு சொல்றாங்கன்னு, ஏன்னா இந்த வியூஸ், அந்த மலை அமைஞ்சிருக்கிற இடம், அந்த மலைக்கு நடுவுல இந்த ஏரியா இருக்கிறது, இதுவே ஒரு அலப்பிங்கிற ஃபீல். கேரளாவுக்கு போனீங்கன்னா நீங்க அலப்பியை மிஸ் பண்ணாம வரமாட்டீங்க. அதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டுல சேலத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாம வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இந்த பக்கம் நெருஞ்சிப்பேட்டைங்கிற ஊரை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அந்த சைடு போனா பூலாம்பட்டி, இந்த சைடு வந்தீங்கன்னா நெருஞ்சிப்பேட்டை. இந்த நெருஞ்சிப்பேட்டைக்கு நீங்க வரணும்னா இந்த போட் மட்டும்தான் இருக்கு. இந்த ஊர் மக்கள் வந்து இந்த போட்டை தான் டிரான்ஸ்போர்டேஷனா யூஸ் பண்றாங்க. அந்த போட்டோட பிரைஸ் என்னன்னா 10 ருபீஸ். ஆனா அது வந்து ½ hour இல்லைன்னா 1 hourக்கு ஒரு தடவை தான் இக்கரையில இருந்து அக்கறை கொண்டு போவோம். நீங்க அந்த கரைக்கு போயிட்டீங்கன்னா மறுபடியும் 1 hour நீங்க வெயிட் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கும். நாங்கள் போட் ரைடை முடிச்சிட்டோம். இப்போ போட்லேருந்து இறங்கிட்டு இருக்கோம். வீடியோவோட அடுத்த பார்ட்டுக்கு வந்துருக்கோம். ஃபுட் ரிவ்யூ. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுட் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இங்கே வந்து பல வகையான மீன்கள் இருக்கு. செல்லி மிஸ். எத்தனை வருஷமா இருக்கீங்க? 35 வருஷமா இருக்கு. செல்லி மிஸ்ங்கிறது வந்து எங்க அக்கா நான் தங்கச்சி. இப்போ நாங்கள் வந்து குழம்புல வந்து ரெடி பண்ணி வச்சுப்போம். இந்த குழம்பு பெரிய குழம்பு இப்போ தான் ஆரம்பம். பெரிய குண்டா குழம்புல போட்டுருவோம். மீன் ஊறிக்கிட்டே இருக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக ஏறும். டேஸ்ட் ஏற 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 மீன் சாப்பிடணும், செல்லி மிஸ் சாப்பிடணுன்னு வாயே கூட்டிகிட்டு வரணும். தேன் மாதிரி இருக்கும் டேஸ்ட், அப்படியே நாக்கில் ஒட்டிக்கிச்சு. அந்த அளவுக்கு தேன் மாதிரி ஒட்டுறதுனால தான் நாங்கள் செல்லி மிஸ்க்கு போகிறோன்னா அவங்களே வருவாங்க. மேலே குழம்பு மீன் எவ்வளோ? குழம்பு மீன் என்ன? குழம்பு மீன் ஒரு செட்டு 60 ரூபா. சாப்பாடு குழம்போட? சாப்பாடு குழம்போட 130 ரூபா. இப்போ கேஸ் விலை ஏறினதுனால கூட நாங்கள் விலை ஏற்றல. எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட்டம் ஃபுல்லாக வரும். இப்படி வாங்க. வந்து இப்போ அந்த கல்மீனுக்கு என்ன விட்ட ஸ்டைலே பார்ப்போம். எல்லா வெரைட்டியும் சொன்னாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். நான் பாப்புலேட்னு சொல்கிறது இந்த மீன் தானா? பாப்புலேட்னு சொல்கிறது இந்த மீன். என்னக்கா விலை வருது? இந்த மீன் வந்து 80 ரூபா வரும். 100 ரூபான்னு போடுவோம், நாங்கள் 80 ரூபான்னு போடுவோம். இது என்ன மீன்க்கா? இது வந்து கட்லா லோகு பீஸு. கண்ணே வாங்க. இது சில்லியாக்கா? இது வந்து அரஞ்சா மீன் சொல்லுவாங்க. சில்லி 100 கிராம் 50 ரூபா. நெய் மீன் சில்லி தலை வந்து 3 தலை 60 ரூபா. இது வந்து கொக்கு மீன் சளிக்கு. கண்ணே உங்களுக்கு போட்டிருக்குது. இது வந்து பாறை உள்ளே இல்லாத மீன். இது வந்து கல் மீன் வந்து 100 ரூபாயில இருக்குது, 120 ரூபாயில இருக்கு. சாப்பிட்டா வயிறே நம்பிடும், அந்த அளவுக்கு இருக்கும். பாருங்க. இந்த சேனலுக்கு லைக் பண்ணிருங்க. மீனோடு சேர்த்து லைக் பண்ணிருங்க. கடைக்கு வந்து அந்த அக்காவை பாருங்க, செல்வி அக்கா தங்கச்சியும். அவங்க வந்து பாருங்க, செம்மையா வாய் பேசுறாங்க, சூப்பரா இருக்குவாங்க. சாப்பாடு சாப்பிட்டு பார்த்து சொல்றோம். சாப்பிட ஆரம்பிக்கலாமா? சாப்பாடு போடுறாங்க. சாப்பிட ஆரம்பிக்கலாமா? சாப்பிட ஆரம்பிக்கலாம் பாஸ். பாஸ் கொஞ்சம் ஃபுடி, அதனால நல்லாவே சாப்பிடுவாரு. இது வந்து மீனோட குழம்பு, வெறும் குழம்பு.
இப்பதான் குழம்ப எடுத்து ஊத்துறாப்புல, ஐயோ ஆறு மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல. பாஸுக்கு நீங்க செம்ம வேட்டை. நம்ம வந்திருக்கிறது நம்ம செல்வி அக்கா மெஸ் வந்து எப்படி இருக்குது, ஃபுட் எப்படி இருக்குன்ட்டு நம்ம பாஸ் தான் ரிவ்யூ பண்ண போறாப்ல. பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே இருந்துச்சு. மினிமலாக தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்களால் இதுமாதிரி சாப்பிட முடியாது எங்கள் 2 பேர்த்தால. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஜிலேபி பீஸ் இது சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸ் 2 வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் குழம்பு மீன், இது தலை குழம்பு மீன் வர 3 பீஸோட சேர்த்து ஒரு செட் பீஸ் தராங்க. எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லலாம். பாப்பா சார் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே பாஸ். அதாவது மீன் குழம்பு வந்து நல்லா புளிப்பா நார்மலா ஓகேவான ஒரு டேஸ்ட்ல இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓல்ல கட் பண்றாங்க பஸ் சாப்பிட்ட பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. நான் தொடரம் பார்த்து மீன் குழம்பு ஓகேவா நல்லா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து இது குழம்பு மீன்ல இருக்கக்கூடிய நல்லா சாப்பிட்டா வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு பார்த்து. இந்த ஃபிஷ் இருக்குமா நல்லா வெந்திருக்கு. டேஸ்டும் இருக்கு. குழம்பு மீன் எப்படி இருக்கு பாஸ்? குழம்பு மீன் நல்லா டேஸ்டா இருக்கு. நல்லா ஆக்சுவலாக டேஸ்ட் இதெல்லாம் குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. நீங்க ஏதாவது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஓகே பாஸ், நானும் சாப்பிட்றேன். அக்கா வேற நல்லா தேன் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியும். ஆக்சுவலா நீங்க சொன்னதை பார்த்தா எனக்கு கேட்கும் போது நாக்கு ஊறுனுச்சு. இப்ப நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். லைட்டிங்கா இருக்கு. பாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுவாரு. பாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம அக்கா வேற தேன் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அது எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு பார்த்து நான் தெரிஞ்சுக்க போறேன். எப்படி பாஸ் இருக்கு? சூப்பரா இருக்கு. அக்கா சொன்ன மாதிரி நல்லாவே இருக்கு. எல்லாம் வச்சு நம்ம ஒரு மீனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மீன் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். நமக்கு மீன்ல முள் எடுக்கிறதான் கொஞ்சம் சிரமமா இருக்கும். இது கொஞ்சம் நமக்கு வர வந்து புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதனால அப்படிதான் இருப்பாரு. நமக்கு வந்து அந்த மாதிரி சூப்பரா இருக்கு பாஸ். இது கொஞ்சம் கிளார் அடிக்கிறதுனால பாஸோட பேஸ் வந்து லைட்டா தெரியல. இந்த பீஸை காட்டுவா. இந்த பீஸ் கேட்குறியா? சூப்பரா இருக்கு பாஸ். நல்லா காரசாரமா எவ்வளவு காரம் வேணுமோ போட்டுக்கலாம். நல்லா இருக்கு. தவா ஃபிஷ் சாப்பிட்றதுக்கு நல்லா காரமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். 1 by 1 சாப்பிட்டாச்சு. நான் ஃபுல்லாக சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். பாஸ் இது வரையும் சாப்பிட்டதுல எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிச்சது இந்த கொக்கு மீன் வந்து மஸ்ட் ஃப்ரை. ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. முள்ள எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அப்படியே லைவா சாப்பிடணும் குழந்தைங்க. அப்பன்னா அந்த கொக்கு மீனை வந்து நான் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கல் பீஸ் கடலை போட்ட மீன் கலசரமா டேஸ்டா சூப்பரா இருக்கு. இப்போ நிர்மல் வந்து நம்ம நிர்மல் சாப்பிட அது சாப்பிட்டு சூப்பரா இருக்கு பாஸ். எனக்கு அது பிடிச்சிருக்கு. குழம்புலையும் நல்லா தான் இருக்கு. நல்லா ஓகே. இந்த பீஸும் ஒர்த்து தான். நல்லா பெருசா இருக்கு. நல்லா இருக்கு. வந்து இந்த கடையை இதுதான் நான் சொன்ன பேரேஜ். இந்த பேரேஜ் வழியாக தண்ணியை வேணுங்கிற அளவுக்கு திறந்து விட்டுக்குவாங்க. இந்த பேரேஜில் சின்ன ரோடு மாதிரி ஒரு வே இருக்குது. அது அந்த வழியாக பூலாம்பட்டியிலேருந்து நெருஞ்சிப்பேட்டைங்கிற அந்த ஊருக்கு 2 வீலர்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. ஐ ஹோப் நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் ஒன் மோர் திங், எல்லாரும் எண்ட்லெஸ் எக்ஸ்ப்ளோரர்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.